ஆண்டவர்கிட்ட எல்லாமே ஆகும் சொல்லும் போது நாம் அன்னைக்கே சொன்ன ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவர்கிட்ட நம்மள ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் எல்லாமே பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிற. நிறைய நேரங்களில நம்மளுடைய வாழ்க்கையில நாமே பிடிச்சுக்கிட்டு நாமே உட்கார்ந்துட்டு அதாவது இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்தா வேற மாதிரி செஞ்சிருவாரு, அதனால நம்மளே பார்த்துக்கலாம், நம்மளே செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய சிந்தனையை வைத்து அவங்களுடைய எண்ணங்களை வைத்து அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு நம்ம கேட்க போறது விசுவாசத்தினாலே ஆகும். விசுவாசத்தினாலே ஆகும் என்று சொல்லும் போது யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 12வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, 1வது அதிகாரம் 12வது வசனத்துல ரொம்ப அழகாது. அந்த வசனத்தோட நான் துவங்குறேன் இந்த நாளில. 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சோ விசுவாசம் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிருபை. அது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. சோ எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினால விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம விசுவாசத்தினாலதான் அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம். சோ அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான், அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்ததுனாலதான் இன்னைக்கு ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆன்லைன்ல இருக்கிறவங்க நிறைய உங்க ஜெப குறிப்புகளா நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அநேக காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க இந்த டாபிக்கை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். எங்களுடைய ஊழிய பாதையில இந்த 45 வருஷத்துல நாங்க இந்த விசுவாச பாதையில போகும்போது இதை நாங்க எந்த அளவுக்கு அனுபவிச்சோன்றது எங்களுக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு நாங்க விசுவாச பாதையில ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க அனுபவிச்சோம். ஆண்டவர் சில செய்யற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவரே இது எனக்கா செய்றீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி வந்துச்சு. சோ விசுவாசத்தினாலே ஆகும். நம்ம இந்த 4வது நாளாக இன்னைக்கு பார்க்க போகிற காரியம் எதெல்லாம் ஆகும் விசுவாசத்தினால? மீட்பு விசுவாசத்தினாலதான் ஆயிடுச்சு. ஃபெய்த் ஃபார் சால்வேஷன். சோ சொந்த முயற்சினால நம்ம சால்வேஷனை வாங்கி கொள்ளவே முடியாது. மீட்டு கொள்ளுறது அவர் மட்டும்தான். விசுவாசத்தினாலே ஆகும். சோ இயேசு கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் இருக்குது. 2வது காரியம், நீதிமான் பிழைப்பது விசுவாசத்தினால. லிவிங் பை ஃபெய்த். நீதிமான் பிழைப்பதே விசுவாசத்தினால தான். ஒரு நீதிமான் இருக்கிறாங்கனாக்கா அந்த நீதிமானுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. சோ விசுவாசம் என்பது ஒரு முறை நடக்கும் அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நடப்பது. சோ ஒரு முறை ஆண்டவர் எனக்கு செஞ்சுட்டாருன்னா, ஆமா அன்னைக்கு அந்த வருஷத்துல நான் செஞ்சேன் பாரு, அன்னைக்கு அந்த வருஷத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாரு பாரு, அந்த வருஷத்துல எனக்கு கர்த்தர் இதை கொடுத்தாரு பாரு, அப்படி சொல்றது விசுவாசம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசத்துல நடப்பதுதான் விசுவாசம். விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். ஆபகுக்கு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லி இருக்கிறது. 3வது காரியமாக கிரியை உள்ள விசுவாசம். கிரியை உள்ள faith that works. சோ கிரியை உள்ள விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வாயில நான் விசுவாசிக்கிறேன் 10 வருஷமா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குதோ அவளுக்கு எவ்வளவு டவுட் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசத்தை பத்தி பேசுறாங்களோ அது வாயளவு தான் பேசுறாங்களோட உள்ள அளவு கிடையாது. சோ கிரியை உள்ள விசுவாசத்தை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஃபெய்த் that works. So விசுவாசம் மனதளவில் மட்டுமல்லாமல் செயலிலே வெளிப்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனத்துல. சோ நமக்கு விசுவாசம் இருக்குதுன்னா அது நமக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது எப்படி கிரியை செய்யுது? அதை கிரியை செய்ய வைக்கணும். சோ என் கை வேலை செய்யுதா இல்லையா? என் கையை வேலை செய்யலைனாக்கா நான் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் காலு வேலை செய்யலைனாக்கா டாக்டர் சொல்லுவாங்க, நீ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இரு, எதையாவது அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அப்படிதான் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது கிரியை செய்கிற விசுவாசமாக இருக்கணும். அது கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன் நான். ஜபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, ஆனா நான் விசுவாசிக்கிறேன் ஐ பிலீவ், ஐ ட்ரஸ்ட் பேசுவாங்க. நான் விசுவாசிக்கிறேன், கடைசியில் நடக்காது சில காரியங்களை. நான் சொல்றேன், கண்டிப்பாக இந்த இடத்துல கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நமக்குள்ள கிரியைகள் இருக்கவன். 4வது காரியம் பரிசுத்தப்படுத்தல். தேவனுடைய வார்த்தையை நம்பி அதற்கு கீழ்ப்படிவது விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க.
தேவனுடைய வார்த்தையை நம்ம என்னைக்கு அதை நம்ம விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அதை புரிந்து கொள்ளுகிறோமோ, அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ, அதுதான் நம்ம விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. விசுவாசத்தின் அடையாளம்னா என்னது? டெய்லி நம்ம பைபிள் வாசிக்கிறோம். ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை பேசுறாரு, விசுவாசத்தை பத்தி பேசுறாரு. ஆனா அந்த விசுவாசத்தெல்லாம் நம்ம கேட்கும் போது நம்ம இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், நம்ம அதை எப்படி நம்ம போற்றுகிறோம், அதை நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வைக்கிறோம். சோ பரிசுத்தப்படுத்துதல், தேவனுடைய வார்த்தையை நம்பி அதற்கு கீழ்ப்படிவது விசுவாசத்தின் அடையாளமாக இருக்குது. சரி, விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி வளர்த்து கொள்ள முடியும்? விசுவாசம் விசுவாசம் பேசுறோம்ல, விசுவாசத்தை பத்தி பேசாத கிறிஸ்தவங்களே கிடையாது. இந்த இடத்துல விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி வளர்த்து கொள்ள முடியும்? நம்பர் 1, தேவனுடைய வார்த்தையை கேட்பதனாலதான். ரோமர் 10:17 இருக்குது, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாதி சினிமா பாட்டு, பாதி நாடகம், பாதி சீரியலு, பாதி சினிமா, பாதி ஊர் கதை, வம்பு கதை எல்லாத்தையும் பேசிட்டு ஆமா நான் விசுவாசிக்கிறேன். ஐயோ எனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கு, சொல்றது விசுவாசம் கிடையாது. ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருங்க. நிறைய முறை என்னுடைய வாழ்க்கையில நான் காதுல போட்டுப்பேன், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த வார்த்தைகள் என்னை எவ்வளவு உற்சாகப்படுத்தும் தெரியுமா? இல்லைன்னா பைபிள் எடுத்து வாசிப்பேன். அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போதே ஏதோ ஒரு ஈர்ப்பு நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஏஏன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ChatGPTன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போனா கூட விசுவாசத்தை பத்தி பேசாதது, அதெல்லாம் ஒன்றும் விசுவாசத்தை சொல்லியே தராது. ஆனா வேதம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி தருது. சில காரியங்கள்லாம் ஏஐயால செய்ய முடியாது, ChatGPTயால செய்ய முடியாது. ஆனா வேதத்தினால அந்த விசுவாசிக்கும் போது, அந்த வேதத்தை நம்ம படிக்கும் போது, அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுடைய விசுவாசத்தை வளர்க்க செய்யும் நமக்குள்ளாக. சோ நமக்குள்ளாக கண்டிப்பாக விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லாம இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க. சிலர் சொல்லுவாங்க இன்னும் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. சிலர்லாம் என்கிட்ட பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் வல்லமையா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க, எனக்கு சொல்லி தருவாங்க. ஸோ நான் அப்ப யோசிப்பேன், இவங்க விசுவாசம் இல்லாத ஒரு ஜென்மங்கள். அதனால இந்த ஜென்மங்கள்லாம் நம்ம கிட்ட நம்மளுடைய விசுவாசத்தை ஒருவேளை பாரோ பண்ணிக்கணும், வாங்கி கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க போல அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என்னத்தை தரமாட்டேன்னு சொல்றாரு. நீ விசுவாசத்தினாலே என்கிட்ட கேளுன்றாரு. அந்த விசுவாசத்துக்குரிய தன்மைகள் நமக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசத்துக்குள்ள கிருபைகள் எல்லாமே நமக்குள்ள இருக்கணும். சோ வேதத்தை நான் வாசிக்கும் போது எந்த அளவுக்கு நான் வேதத்தை வாசிக்கிறேனோ அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்குள்ள கிரியை செய்வார். நோவாவை பத்தி பேசுறோம், ஆபிரகாமை பத்தி பேசுறோம், 100 வயசுல குழந்தை பிறந்ததுன்னு பேசுறோம், நோவாவுக்கு ஒரு பெரிய பேழையை ஆண்டவர் கட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், பேசுறோம். அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரே வார்த்தை சொல்லுவா, வானத்தை பாரு, இந்த நட்சத்திரங்களை பாரு, இது மாதிரி உன்னுடைய சந்ததியை நான் உருவாக்க போறேன். அதை வச்சுக்கிட்டே மனுஷன் காத்துட்டு இருந்தாருங்க 25 வருஷமா. 100 வயசு வரைக்கும் ஆண்டவர் சொல்லிட்டு போன பிறகு இவ்வளவு நாள் கழிச்சு 100 வயசுல சாராக்கு 90 வயசு ஆகும் போது குழந்தை பிறகுது அவங்களுக்கு. சோ அதை விசுவாசித்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. எங்கேயாவது டெஸ்ட் டியூப் பண்ண முடியுமா? எங்கேயாவது வேற ஏதாவது பேபி உருவாக்கி தருவாங்களா? எவ்வளவு லட்சமானாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இல்ல, கர்த்தர் அப்படி கிடையவே கிடையாது. நீ ஜெப குறிப்பை எழுதி கொடுத்துட்டு போறீங்கன்னாக்கா நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றத விட வார்த்தைகள் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக அந்த விசுவாசத்தை நமக்குள்ள வளர்த்து கொள்ளலாம். விசுவாசத்தை வளர்ப்பது எப்படி? 2வது காரியம், கண்ணால் பார்ப்பதை விட கண்ணால் பார்ப்பதை நம்பாமல் தேவனை நம்பணும். கண்ணால ஒருத்தவங்களுக்கு இது நடந்துச்சு, அவங்களுக்கு இது நடந்துச்சு, அவங்களுக்கு இது நடக்குது, இதெல்லாம் நம்ம பேசும்போது நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. அவங்களுக்கு மட்டும் நடக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு நடந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. எனக்கு அது வேற மாதிரி நடக்கும், என்னுடைய விசுவாசத்தின் பிரகாரம் தான் நடக்கும். அது அவங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரம் நடந்தது. நானும் அடிக்கடி நான் ஒரு சாட்சியை சொல்லுவேன். ஒரு சாட்சி இல்லை, நிறைய சாட்சிகளை நான் சொல்லுவேன். அதாவது எப்படி ஒரு 5 லட்சம் ரூபாய் காரு அந்த நாட்களில ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு முன்னாடி எங்களுக்கு ஒரு கிஃப்டா புது கார் ரிப்பன் கட்டி சேர்ந்தது. நாங்க எதிர்பார்க்கவும் இல்லை, நாங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. அப்பெல்லாம் எங்களுடைய மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை நாங்க போய் கொண்டிருக்கிறோம். பண கஷ்டங்கள், பிள்ளைகளை வறுப்பது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவது, அதெல்லாம் பயங்கரமான சூழ்நிலை நாங்க போய் கொண்டிருக்கிற நேரத்துல எங்களுக்கு யாரோ கொண்டு ஒரு காரை நிறுத்தும் போது, ஆண்டவரே நாங்க கேட்கவே இல்லையே, இதெல்லாம் எங்க வாழ்க்கையில வாங்க முடியாதுன்னு நினைச்சோமே, ஆனா நீங்க எங்களுக்கு கிஃப்டா கொண்டு வந்துருக்கீங்களே அப்படி. இன்னொருத்தர் அவங்களுக்கு காரை கொடுத்தாரு
கர்த்தர் எனக்கும் கொடுப்பாரு அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. ஒருத்தரை பார்த்து நம்ம ஆண்டவரே அவங்களுக்கு காரை கொடுத்தீங்களா, இது போட்டி, இது போட்டியான ஒரு பொறாமையான ஒரு விசுவாசம் ஆயிடும் கடைசியில. ஆனா நம்ம விசுவாசத்தோடு எனக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை கர்த்தர் எனக்கு தான் தருவாரு. இந்த இந்த ஃபிளைட்ல நாங்க யூஎஸ் போகும்போது கூட நானும் எங்க ஹஸ்பண்டும் கிளம்பி நாங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறோம். அந்த நேரத்துல மெசேஜ் வருது. என்னன்னு கேட்டா, உங்க டிக்கெட் வந்து அப்கிரேட் ஆயிடுது, நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறீங்கன்ட்டு. எனக்கு ஷாக்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் பார்த்தது இல்லை ஃபிளைட்ல. அது எப்படி ஆண்டவரை இதெல்லாம் நீங்க செய்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, நான் பெருமைக்கு சொல்லல, நான் விசுவாசிக்கிறேன். நான் இதெல்லாம் ஆண்டவர் பாருங்க, நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளால முடியாத காரியத்தை தான் கர்த்தர் செய்வார். அந்த அந்த ஃபிளைட்ல போய் நான் இறங்குறேன் யூஎஸ்ல. எங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போறாங்க, அந்த அந்த மீட்டிங்க்கு வராங்க, அவங்களும் வராங்க, அந்த மீட்டிங்ல இருக்கிறாங்க எமிரேட்ஸ்ல. அவங்க சொல்றாங்க, நாங்க போய் அவங்களை தேங்க் பண்ணோம், எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க தான் செஞ்சீங்களாமே இதுன்னு சொல்லிட்டு. அப்படி தேங்க் பண்ணும்போது, இல்ல வைல் கோயிங் ஆல்சோ நீங்க திரும்பி போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் போறீங்க. அப்படியே எங்களால தாங்கவே முடியாது. 8 லட்சம் போட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களால புக் பண்ணிருக்கவே முடியாது அந்த டிக்கெட் எல்லாம். ஆனா இதை பார்த்து நம்ம கேட்க முடியாது, ஆண்டவரே அவங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க எனக்கு செய்யுங்க. இல்ல, உங்க விசுவாசம் வேற, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேற, உங்களுடைய அற்புதங்கள் வேற. சோ கர்த்தர் நம்மளால முடியாத காரியங்களை நம்ம ஆண்டவர் செய்விக்கிறாரு. காண்கிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நம்ம விசுவாசிக்க வேண்டும். சோ 3வது காரியமாக பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி நம்மளுடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வது? அர்ப்பணிப்புன்றது டெஃபினெட்லி ஒரு கிறிஸ்தவங்களுக்கு, ஜெபிக்கிறவங்களுக்கு மஸ்ட். ஏன்னா இது இல்லைனாக்கா, அந்த அர்ப்பணிப்பு இல்லைனாக்கா நமக்குள்ள விசுவாசம் வளரவே வளராது. அர்ப்பணிப்புன்னா என்ன? கமிட்மெண்ட் டு த லார்ட், கமிட்மெண்ட் டு த ஒர்க், கமிட்மெண்ட் டு த கிங்டம் ஒர்க். ஸோ இதெல்லாம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவரே நான் கமிட்மெண்ட்டோட நான் செய்யறேன் இயேசு சுவாமி என்று சொல்லும் போது கண்டிப்பா கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் வந்து என்னைக்குமே அவர் நமக்கு கடனாளியே கிடையாது, கொஞ்சம் கூட கடனாளியே கிடையாது. அவருக்கு கொஞ்சம் செஞ்சிருங்களேன், அவர் உங்களுக்கு அப்படியே நிரம்பி வழியும்படி அவர் செய்வாரு. சோ விசுவாசம் என்பது தேவன் மீது வைக்கும் முழுமையான நம்பிக்கை தான் அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு நமக்கு வேணும்னாக்கா கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துலயுமே நம்மளை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்மள ஆண்டவரே என்னை இப்படி வைங்க அப்படி வைங்க சொல்லி நம்ம கேட்பது தான் நம்மளுக்கு முக்கியமா இருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் எல்லாருக்குமே தெரியும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. ஆமென். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. எனக்கு தெரியாது ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு. இதுதாங்க விசுவாசம். கர்த்தர் எதையும் செய்ய போறார், என்ன செய்ய போறார் என்று தெரியாது. எஸ், ஐ ஹாவ் அ ஃபெய்த் இன் காட். சந்தேகங்கள் நிறைய வரதான், அதுக்குதான் பிசாசு இருக்கிறாங்க. பிசாசு சும்மா வந்து உன்கிட்ட சந்தேகத்தை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். இப்படி ஆயிடும் உன் குடும்பம், இது நடக்காது உனக்கு, இது உன் கைக்கு வராது, உன் படிப்பு வராது, உன்னால முடியாது, நீ சோர்ந்து போவ, உனக்கு இது நடக்காது. இப்படிதான் சாத்தான் வந்து நமக்கு மனசுக்குள்ள சில சந்தேகங்களை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா இங்க வசனம் சொல்லுது, காணப்படாதவர்களில் தான் நிச்சயமா இருக்கிறேன். விசுவாசமானவர் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். காணப்படாத காரியங்கள் நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 2வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனமோ 9வது வசனமோ, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. விசுவாசம் என்பது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் a God given gift. கர்த்தருடைய ஈவுங்க. அது ஒரு பெரிய ஈவு. நம்மளால ஒண்ணுமே முடியாது, அதை நம்ம எங்குமே பெற்றுக்கொள்ள முடியாது. அது எங்க இருந்து வந்தது? அதை நம்ம வாங்கிக்க முடியுமா? காசு கொடுத்து வாங்க, ஐயோ இன்னைக்கு அதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியும்னு தெரிஞ்சுட்டா அவ்வளவுதான், அப்படியே எல்லாரும் வந்துருவாங்க, அப்படியே லட்சமா. ஆனா எனக்கு ஒரு 2 கிலோ கொடு, எனக்கு எப்போ இப்படி சில்வர் ரேட் ஏறிச்சு பார்த்தீங்களா, வெள்ளி ரேட்டு. எல்லாரும் எப்படி வாங்கினாங்க, கோல்டு ரேட் ஏறினோன்னு காகிதம் வாங்கு, பாரை வாங்கு, இதை வாங்கு, அதை வாங்கு, குமிச்சு போட்டாங்க. அது மாதிரி விசுவாசத்தை எங்கன்னா வித்தாங்கனாக்கா இன்னைக்கு வந்து ஒரு கூட்டமே வாங்கி விசுவாசமே இந்த உலகத்துல காலி ஆயிட்டு இருக்கும். அதனால கர்த்தர் அதை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இது நான் உனக்கு கொடுக்கிற ஈவு, இட்ஸ் மை கிஃப்ட் ஃப்ரம் யூ. விசுவாசம் என்பது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஈவு. இந்த ஈவை நான் என் வாழ்க்கையில நான் அப்படியே என்ன பிடிச்சு கொள்றேனாக்கா எனக்கு பயமே இல்லைங்க. வாழ்க்கையில ஆண்டவர் பார்த்துக்கொள்வாரு. அதனால்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க சூளையில போட்டபோது, அக்னி சூளையில போட்டபோது, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை கைவிட்டா கூட பரவாயில்ல, நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க அதை உள்ள போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில
வெளியில வந்தாங்க. அப்படியே அப்படியே தைரியமா வெளியில வந்தாங்க. ஒரு ஒரு நபரோடு வெளியில வராங்க. யார் அந்த நபர்? இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய கர்த்தரோடு வெளியில வராங்க. அது நேபுகாத்நேசர் பார்க்கிறாரு. பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இது உங்களால் உண்டானது அல்ல, மனுஷனால் உண்டானது அல்ல. விசுவாசம் என்பது மனுஷனால் உண்டானது அல்ல. சோ நீ வாயில விசுவாசிக்கிற சொல்றதோட நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஜெபம் வேணும். எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட முழங்கால் வேணும், வேத வாசிப்பு வேணும். வீட்டுக்குள்ள ஏன் அத்தனை பாரங்கள்? வீட்டுக்குள்ள ஏன் அத்தனை கஷ்டங்கள்? வீட்டுக்குள்ள ஏன் பிசாசு வந்து உட்கார்ந்துகிட்டு பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கிறான்? இந்த பாரத்தை உன் வீட்டுக்குள்ள கொடுத்து, இதுதான் உனக்கு, இதுதான் நீ கஷ்டப்படணும். இப்படி இல்ல, நான் சொல்றேன், நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது வல்லமையான ஜெபங்கள். அந்த பிரச்சனைக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க. கர்த்தருக்கு தெரியணும், this is what உன் டைம் இதுதான், நீ என் கூட வந்து ஜெபிப்ப. பிசாசுக்கு அங்க இடம் இருக்காதுங்க. நான் சொல்றேன், பிசாசுக்கு அங்க இடமே இருக்காது. ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம், பிரச்சனை வந்தாதான் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், கஷ்டம் வந்தாதான் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். இல்ல, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் உங்க பாதப்படியில வரேன்ப்பா, நான் உங்க பாதப்படியில வரேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு தெரியணும். 5 நிமிஷம் ஜெபம் இல்ல, 10 நிமிஷம் ஜெபம் இல்ல, அங்கெல்லாம் விசுவாசம் வளராது. ஆண்டவரோடு கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து பைபிளை வாசிங்க. செல்போனை நோண்டறதை விட பைபிளை வாசிங்க, வேதத்தை அறிந்து கொள்ளுங்க. அநேகரோடு கூட நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும் உங்க விசுவாசத்தை. எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னாக்கா, எல்லா இடத்துலயுமே இதை கர்த்தர் தான் செஞ்சாரு, இதை கர்த்தர் தான் செஞ்சாரு சொல்லணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா நான் அப்படியே விட்டுருவேன். சில நேரத்துல பிடிச்சி இழுத்து பார்த்தா கூட அது ஒன்றும் நடக்காதுங்க. ஆனா அப்படியே விட்டு பாருங்களேன், ஆண்டவரே நான் விட்டுறேன்ப்பா, என்னால செய்ய முடியாதுப்பா, ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க இயேசு சுவாமி சொல்லும் போது ஆண்டவர் அழகா வழி நடத்திட்டு கொண்டு போவாருங்க. இந்த வசனம்லாம் பாருங்க, நம்மளுக்காகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சோ ஏன் விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும்? 3 காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. விசுவாசம் எப்படி நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும், விசுவாசத்தினால என்னெல்லாம் எப்படிலாம் இருக்க, யார் எந்தெல்லாம் விசுவாசத்தில் இருந்தாங்க, எப்படிலாம் இருக்க முடியும், அப்புறம் ஏன் விசுவாசம் நமக்கு வேணும், விசுவாசம் ஏன் நமக்கு இருக்க வேண்டும். தேவன் நமக்கு சொந்தமானவைகளையும், தேவன் தனக்கு சொந்தமானவர்களையும், தனக்கு சொந்தம் இல்லாதவர்களையும் வேறுபடுத்துவதற்காக ஒரு வழியை வடிவமைத்தார். ஆண்டவருக்கு சொந்தமானவர்களையும் சொந்தம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. அவங்களுக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு சொந்தமானவங்க நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவருக்கு. சோ அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வேற்றுமையை வேறுபடுத்துவதற்காக ஆண்டவர் இந்த ஒரு வழியை வடிவமைத்து வச்சிருக்கிறார். இல்லைன்னா ஏன் ஆண்டவர் போயிட்டு நான் பைபிள்ல சொல்றாரு, நீ அங்க போ உனக்கு இதை செய்வேன், நீ இங்க போ அங்க செய் உனக்கு இதை செய்வேன், நான் உன்னை இப்படி உயர்த்துவேன், நான் அப்படி உயர்த்துவேன். ஏன்? அவங்க விசுவாசித்தாங்க, ஆண்டவரை விசுவாசித்தாங்க. அதனால அது அவங்களுக்கு மேன்மையாக காணப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அந்த பிரித்து வைத்தார். அதாவது சொந்தமானவர்களுக்கும் சொந்தம் இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசமான வேறுபாடுகளை உண்டாக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் அதை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. தேவனை பிரியப்படுத்த நமக்கு விசுவாசம் தேவை. எபிரேயர் 11வது அதிகாரத்துல 6வது வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்குது. அந்த வசனம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த 6வது வசனத்துல 11வது அதிகாரம் 6வது வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்குது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆமீன். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு நம்ம பிரியமாவே இருக்க முடியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் வாரம் சர்ச்சுக்கு போயிடுறேங்க, ஐயோ நான் வாரம் வாசித்துருவாங்க, நான் வாரம் வர்ஷிப் பண்றேன், விசுவாசமே இருக்காது அவங்களுக்குள்ள. ஏன் அவங்களுக்குள்ள சில விசுவாசங்கள் கிரியை செய்யல, சில காரியங்கள் நடக்கல, கெட்ட காரியங்களை நினைச்சுக்கிட்டு, சொந்த காரியங்களை நினைச்சுக்கிட்டு நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன் சொல்றது தப்பு. ஆனா அதே நேரத்துல ஆண்டவரே நம்ம பார்த்தோம்ல, அவருடைய சித்தத்தினாலே ஆகும், உங்களுடைய சித்தத்தினாலே ஆகும் சொல்லும் போது கண்டிப்பா நம்ம விசுவாசத்தோடு பல காரியங்களை நம்ம பார்த்து கொள்ளலாம். இங்க சொல்றது பாருங்க, 11வது அதிகாரம் 6வது வசனத்துல எபிரேயர்ல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர். யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ அவங்களுக்கு அவர் பதில் சொல்லாமல் இருக்கவே மாட்டார்.
சோ நல்லா புரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுறாங்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறாங்களோ, அவரை தேடுகிறவர்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான வசனம். கர்த்தரை தயவு செய்து தேடுங்க. ஆண்டவர்கிட்ட இது மாதிரி நம்ம ஜெபிக்கிறத விட, ஆண்டவர்கிட்ட நீங்க சொந்தமா, ஆண்டவரே நான் உம்மை தேடணும், ஆண்டவரே நான் உம்மை தேடணும் இயேசு சுவாமின்னு சொல்லும் போது, கண்டிப்பா கர்த்தர் நான் உம்மை தேடுறேன் ஆண்டவரே. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்காம இருக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பானாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். மார்க்ல 9வது அதிகாரம் 23வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இயேசு சுவாமி சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் போயிட்டு சிலரை சுகப்படுத்தும் போது அவங்க கிட்ட போய் கேட்பார், நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்பார். ரொம்ப ரொம்ப அது ஒரு சவாலா இருக்கும் அந்த கேள்வி அவர் கேட்கும்போது. நீ விசுவாசிக்கிறியா, இல்லைன்னா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறேன்னு கேட்பாரு. குருடன் கிட்ட போய் கேட்பாரு, சப்பானி கிட்ட போய் கேட்பாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய். அவங்க சொல்லுவாங்க, நான் என் கண் திறக்கப்படணும், நான் நடக்கணும் அப்படின்ட்டு. சோ நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் படிக்கிறார், கர்த்தர் அதை பார்க்கிறாரு, கர்த்தர் அதை யோசிக்கிறாரு. நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ, நம்ம எவ்வளவு அவர் மேல பிரியம் வச்சிருக்கிறோம், நம்ம எவ்வளவு அவர் மேல நம்ம பைத்தியமா இருக்கிறோம், நம்ம எவ்வளவு அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோன்றத அவர் பார்க்கிறாரு. கண்டிப்பா விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனத்துல, உன் விசுவாசம் பெரியது. யாரை பார்த்து சொல்றாரு? கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு. அவங்க மகளுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரியமான பேரண்ட்ஸ், பிரியமானவர்களே, இந்த சேனல்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றேன், தயவு செய்து உங்க மகளுக்காக ஜெபம் பண்றீங்களா, உங்க மகனுக்காக ஜெபம் பண்றீங்களா, திருமணத்துக்காக ஜெபம் பண்றீங்களா, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்றீங்களா, உங்க வீட்டுக்காக ஜெபம் பண்றீங்களா, உங்க கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்றீங்களா, உங்க வீட்டுல விடுதலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, நான் சொல்றேன், ஆண்டவர் பின்னாடியே ஓட கத்துக்கங்க. இயேசு பின்னாடி விசுவாசத்தோடு ஓடுங்க. ஒவ்வொரு நாளும் ஓடுங்க. ஒரு நாள் ஓடுறது, 10 நாள் வேற என்ன கவர்மெண்ட் ஆபீசர்ஸை தேடிக்கிட்டு ஓடுறது, லாயரை தேடிக்கிட்டு ஓடுறது, டாக்டர் தேடிக்கிட்டு ஓடுறது இல்ல. ஒவ்வொரு நாளும் ஓடுங்க, ஒவ்வொரு நாளும் ஓடுங்க. அந்த எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசித்தோம்ல, தேவனால் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்காமல் இருக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவரை விட்டுறாதீங்க, இயேசு கிறிஸ்துவை விடவே விடாதீங்க. வாழ்க்கையில நீங்க இயேசுவை பிடித்திருக்கிறீங்கன்னாக்கா, தயவு செய்து சொல்றேன், உங்க விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் விசுவாசம் எப்படி இருக்குது? கண்களை மூடி இந்த சாயங்கால வேலையில ஆண்டவரை நோக்கி, இயேசுப்பா, என் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி.